என் பெயர் வினோத். எனக்கு இப்போது 20 வயது. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். சின்ன வயதில் இருந்தே எனக்கு ஒரே ஒரு கனவுதான், நல்ல கல்வி பயின்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்பது. இந்த கனவை நனவாக்க நான் பெரிய நகரத்திற்கு சென்று படிக்க வேண்டியது அவசியமானது. என் பெற்றோரிடம் இதை பற்றி பேசியபோது அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். என் உயர் படிப்பிற்கு அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார்கள். நான் செல்லும் நகரத்தில் என் பெரியப்பா மகன் ராஜேஷும் அவனுடைய மனைவி லட்சுமியும் வசித்து வந்தார்கள். ராஜேஷ் அமெரிக்காவில் ஒரு முக்கிய நிறுவனத்தில் பணியாற்றி வந்தான். பெரும்பாலான நேரம் அவன் அங்கேதான் இருப்பான். என் அப்பா ராஜேஷிற்கு தொலைபேசியில் அழைத்து, வினோத் நகரத்தில் படிக்க வருகிறான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், தங்குவதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை செய்து கொடு என்று கூறினார். இதை கேட்ட ராஜேஷ் உடனே பதில் அளித்தான், சித்தப்பா, வினோத் ஹாஸ்டலில் தங்க வேண்டிய அவசியமில்லை. அவனை எங்கள் வீட்டிற்கே அனுப்பிவிடுங்கள். நான் அடிக்கடி அமெரிக்காவில் இருப்பதால் வீட்டில் என் மனைவி மட்டுமே இருப்பாள். 6 மாதங்களுக்கு ஒருமுறைதான் நான் வீட்டிற்கு வர முடியும். எனவே வினோத் அவனுடைய அண்ணியுடன் வசிக்கலாம். இந்த ஏற்பாட்டை என் அப்பா ஏற்றுக்கொண்டார். இதனால் நான் நகரத்திற்கு சென்று என் அண்ணன் வீட்டில் தங்கி படிப்பது என்று முடிவானது. மறுநாள் நான் நகரத்திற்கு பயணப்பட்டேன். என் மனதில் பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. என் அண்ணி எப்படி இருப்பார்? அவர் என்னை எப்படி வரவேற்பார்? இது போன்ற கேள்விகள் என் மனதை ஆக்கிரமித்திருந்தன. நான் அவர்களின் திருமணத்திற்கு கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அப்போது எனக்கு முக்கியமான தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தன. அதனால் அண்ணியை முதலில் சந்திக்கப் போகும் உற்சாகம் எனக்கு அதிகமாக இருந்தது. நான் ராஜேஷின் வீட்டு வாசலை அடைந்ததும் என் இதயம் படபடத்தது. சிறிது நேரம் கதவின் முன் நின்று ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து கொண்டு மணியை அழுத்தினேன். சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. அங்கு நின்ற அந்த பெண்ணின் அழகை பார்த்து நான் திகைத்து நின்றேன். அவள் ரோஜா நிற புடவையை அணிந்திருந்தாள். அவளுடைய அழகு அந்த புடவையின் நிறத்தில் இன்னும் மிகுந்திருந்தது. சற்று நேரம் நான் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அவள் இனிமையான குரலில், வினோத், என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உன் அண்ணி என்று கூறி சிரித்தாள். அவள் பேச்சு கேட்டு நான் உடனே சுதாரித்தேன். கொஞ்சம் தயக்கத்துடன், மன்னிக்கவும் அண்ணி, நான் உங்களை முதல் முறையாக பார்க்கிறேன், அடையாளம் தெரியவில்லை என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் மேலும் சிரித்தாள். இப்படியே வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கலாமா என்று நகைச்சுவையாக கேட்டாள். நானும் சிரித்தபடி உள்ளே நுழைந்தேன். அண்ணி என்னை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். நான் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தேன். வீட்டின் சூழலும் அண்ணியின் அன்பான வரவேற்பும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதற்குள் நான் அண்ணியிடம், அண்ணன் ராஜேஷ் இருக்கிறாரா என்று கேட்டேன். அவர் வெளியே சென்றிருக்கிறார், சீக்கிரம் வந்துவிடுவார் என்றாள் அண்ணி. பிறகு அவள், நீ போய் குளித்து வா, நான் உனக்கு டீ தயார் செய்கிறேன் என்று கூறினாள். நான் என் சாமான்களை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு புதுப்பிக்கப்பட்டு வெளியே வந்தேன். அண்ணி ஏற்கனவே டீயுடன் எனக்காக காத்திருந்தாள். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து டீ குடித்துக்கொண்டே பேசினோம். அண்ணி மிகவும் நட்பானவராகவும் மகிழ்ச்சியானவராகவும் இருந்தார். அவளுடைய பேச்சு, பழக்கம், சிரிப்பு அனைத்தும் என்னை மிகவும் ஈர்த்தன. என் ஆரம்ப தயக்கம் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. அண்ணன் ராஜேஷ் வீட்டிற்கு வந்தார். அவர் என்னை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் முதுகில் தட்டி, வினோத், நீ மிகவும் வளர்ந்துவிட்டாய் என்று கூறினார். பின்னர் அவர், இங்கேயே நன்றாக தங்கி உன் படிப்பில் கவனம் செலுத்து, ஏதாவது தேவைப்பட்டால் தயக்கமின்றி அண்ணியிடம் கேள் என்று கூறினார். அவரது பேச்சு என் மனதில் நிம்மதியை ஏற்படுத்தியது. இந்த புதிய சூழலில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் அப்போது எனக்கு தெரியாது இந்த புதிய உறவு என்னை எங்கு அழைத்துச் செல்லும் என்று. இந்த புதிய வீட்டில் அண்ணியின் அன்பும் அண்ணனின் நம்பிக்கையும் என்னுள் ஒரு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தியது.
ஆனால் விதி வேறு ஏதோ ஒன்றை எனக்காக காத்திருக்க வைத்திருந்தது. அடுத்து நடக்கப் போவது என்ன? சில நாட்கள் அப்படியே கடந்தன. நான் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன். புதிய பாடங்கள், புதிய நண்பர்கள், புதிய சூழல். என் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் வீட்டில் நான் அண்ணியுடன் செலவிட்ட நேரம்தான் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக மாறியது. அண்ணி வெறும் அழகானவர் மட்டுமல்ல, அவருடைய இதயம் மிகவும் பெரியது. அவர் அன்பிலும் பாசத்திலும் நிறைந்திருந்தார். ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அவர் என்னை கவனித்துக் கொண்டார். எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார். எனக்கு பிடித்த உணவுகளை தயாரித்து கொடுத்தார். நான் கல்லூரிக்கு செல்லும்போது கவனமாக சென்று வா என்று வாசல் வரை வந்து வழியனுப்பி வைப்பார். நான் திரும்பி வரும்போது எப்படி இருந்தது படிப்பு என்று கேட்டு அக்கறை காட்டுவார். அவருடைய இந்த அக்கறை என்னை அவரிடம் மேலும் நெருக்கமாக்கியது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருவரும் சேர்ந்து டீ குடிப்பது, சாப்பிடுவது, பேசுவது என எங்கள் உறவு மேலும் வலுப்பெற்றது. அவர் என்னிடம் மிகவும் திறந்த மனதுடன் பேச ஆரம்பித்தார். தன் கற்பனைகள், ஆசைகள், கனவுகள் போன்றவற்றை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். நானும் என் எண்ணங்களை அவரிடம் சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். இந்த நெருக்கம் எனக்கு மிகவும் புதியதாக இருந்தது. நான் முன்பு எந்த பெண்ணுடனும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை. இந்த நிலையில் அண்ணனின் விடுமுறை முடிவுக்கு வந்தது. அவர் அமெரிக்கா திரும்பும் நாள் நெருங்கியது. அவர் கிளம்பும் முன் என்னை அழைத்து, வினோத், நான் லட்சுமியை இங்கே உன்னிடம் விட்டு செல்கிறேன். அவளை நன்றாக பார்த்துக்கொள். அவளுக்கு எந்தவிதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள் என்று கூறினார். நான் அவருக்கு உறுதியளித்தேன். நான் அண்ணியை முழுமையாக கவனித்துக் கொள்கிறேன். அந்த இரவு அண்ணன் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு வீடு முழுவதும் ஆழ்ந்த அமைதி சூழ்ந்தது. அண்ணி மிகவும் சோகமாக இருந்தார். அவர் மௌனமாக இருந்தார். அவருடைய கண்களில் ஏதோ வேதனை மறைந்திருந்தது. நான் அதை உணர்ந்தேன். அண்ணி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அண்ணி கண்ணீருடன் என்னை பார்த்து, வினோத், உன் அண்ணன் என்னுடன் இருக்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் அவர் என்னை தனியாக விட்டு செல்லும்போது என் இதயம் கனமாகிவிடும். இந்த தனிமை என்னை மிகவும் வதைக்கிறது என்று கூறினாள். அவர் சொல்லிக்கொண்டே அழுதார். அவரை அந்த நிலையில் பார்ப்பது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் அவர் அருகில் சென்று, அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் உங்களை ஒருபோதும் தனியாக இருக்க விடமாட்டேன் என்று ஆறுதல் கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் கொஞ்சம் அமைதியானார். ஆனால் அடுத்த நொடி அவர் தன் தலையை என் தோளில் சாய்த்து அழுதார். அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு புதிய உணர்வு எழுந்தது. அது எனக்கு அறிமுகமில்லாத ஒன்று. நான் அதை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அந்த உணர்வு என்னை குழப்பியது. அண்ணி மெதுவாக அமைதியானார். நானும் என் மனதை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். அந்த நாளுக்குப் பிறகு எங்கள் உறவு மற்றொரு கட்டத்திற்கு நகர்ந்தது. நான் அண்ணியிடம் மேலும் நெருங்கினேன். அவரும் என்னிடம் நெருங்கினார். ஒரு நாள் காலை நான் சோஃபாவில் அமர்ந்து மொபைல் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது அண்ணி குளியலறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் லேசான கருப்பு நிற உடையில் இருந்தார். அவருடைய தலைமுடி அவிழ்ந்து ஈரமாக இருந்தது. அந்த தோற்றத்தில் அவர் மிகவும் அழகாக இருந்தார். நான் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. நான் என் கண்களை வேறு பக்கம் திருப்ப முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அவரது அழகு என்னை மிகவும் கவர்ந்தது. இது தவறு என்று எனக்குத் தெரியும். ஆனாலும் என் மனம் கட்டுப்பட மறுத்தது. நான் எவ்வளவு முயன்றும் அண்ணியைப் பற்றிய எண்ணங்கள் என் மனதை விட்டு அகலவில்லை. இது சரியல்ல, நான் இதை நிறுத்த வேண்டும் என்று நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் இதயத்தின் பேச்சை மனது கேட்கவில்லை. நான் இந்த உணர்வுகளை மறைக்க போராடினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தோற்றேன். அண்ணி எளிமையான ஒரு புன்னகையோ ஒரு வார்த்தையோ என்னை மேலும் மேலும் அவரை நோக்கி இழுக்கிறது. இது ஒரு ஆபத்தான பாதை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அந்த பாதையில் நான் நடக்க ஆரம்பித்து விட்டேன். அண்ணியின் அழகும் அவர் மீதான என் ஈர்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த போராடிக் கொண்டிருந்த நேரத்தில்
என் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு சம்பவம் நடக்க இருந்தது. அந்த சம்பவம் என்னவாக இருக்கும்? நாட்கள் கடந்தன. அண்ணியுடனான என் உறவு மேலும் ஆழமடைந்தது. நான் அவரை நினைக்காமல் இருக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டேன். என் மனம் அவரைச் சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. இந்த உணர்வுகள் என்னை பயமுறுத்தின. ஒவ்வொரு இரவும் நான் தனியாக இருக்கும்போது அண்ணியைப் பற்றிய கனவுகள் என் மனதில் வந்து போயின. இது தவறு, இது ஒரு பெரிய தவறு என்று நான் பலமுறை எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு என் மனம் செவிசாய்க்க மறுத்தது. இந்த நிலையில் ஒரு நாள் கல்லூரிக்கு விடுமுறை. வீட்டில் நானும் அண்ணியும் மட்டுமே இருந்தோம். அந்த நாள் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. நான் என் அறையில் படுத்து படித்துக் கொண்டிருந்தேன். அண்ணி அதே அறையில் வேறு ஏதோ வேலையில் மும்முரமாக இருந்தார். அந்த அறை முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. எங்களுக்கிடையில் வார்த்தைகள் இல்லை, ஆனால் எங்கள் உணர்வுகள் ஒருவரையொருவர் அடைந்து கொண்டிருந்தன. திடீரென்று எங்கள் கண்கள் ஒன்றோடு ஒன்று மோதின. அந்த ஒரு பார்வையிலேயே எங்களுக்குள் பல விஷயங்கள் பேசப்பட்டன. அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை. என் மனதில் பல நாட்களாக குமுறிக் கொண்டிருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த நான் முடிவு செய்தேன். கொஞ்சம் தயங்கி பயந்து இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் அண்ணியை பார்த்து, "அண்ணி, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும்" என்று சொன்னேன். இதை சொன்னபோது என் இதயம் படபடத்தது. அவர் என்ன பதில் சொல்வார் என்று எனக்குத் தெரியவில்லை. நான் பதட்டத்துடன் அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் வார்த்தைகளைக் கேட்ட அண்ணி முதலில் கொஞ்சம் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். பிறகு அவர் மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பில் பல அர்த்தங்கள் இருந்தன. "உனக்கு என்னிடத்தில் என்ன பிடித்திருக்கிறது?" என்று கேட்டார். அவர் கேள்வியை முடிக்கும் முன் அவர் அங்கிருந்து எழுந்து சென்றுவிட்டார். அவரது அந்த செய்கை என்னை மேலும் குழப்பியது. அவருடைய சிரிப்பு ஒப்புதல் அடையாளமா, அல்லது இது ஒரு சாதாரண பிரதிபலிப்பா? எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை உறுதியாக உணர்ந்தேன். அந்த சிரிப்பில் எதிர்மறையான கோபமோ வெறுப்போ இல்லை. அந்த சிறிய நேரத்திலேயே நான் பல விஷயங்களை உணர்ந்தேன். பிறகு மாலை நேரம். நாங்கள் இருவரும் சேர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். சூழ்நிலை மிகவும் சாதகமாக இருந்தது. எங்கள் உரையாடல் இலகுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்போது என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அதை நான் நீண்ட நேரம் யோசிக்காமல் அண்ணியிடம் கேட்டுவிட்டேன். "அண்ணி, உங்களுக்கு கல்யாணமாகி 7 வருடங்களாகின்றன. ஆனால் இன்னும் உங்களுக்கு குழந்தையில்லையே, ஏன்?" என்று கேட்டேன். என் கேள்வி கேட்டதும் அண்ணியின் முகம் உடனே சோகமானது. அவருடைய சிரிப்பு மறைந்து அவர் முகம் கடுகடுத்தது. "வினோத், இதைப் பற்றி நீ ஏன் கேட்க வேண்டும்? இது எனக்கு மிகவும் வலியைத் தரும் விஷயம்" என்று கோபமாக பதில் சொன்னார். ஆனால் சிறிது நேரத்தில் அவர் தன்னை சமாளித்துக் கொண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டார். பிறகு மென்மையான குரலில், "உன் அண்ணன் இந்த பிரச்சனைக்காக டாக்டரிடம் ஆலோசனை கேட்டிருந்தார். என் எல்லா சோதனை முடிவுகளும் முற்றிலும் இயல்பானவை. டாக்டர் தெளிவாக சொன்னார், பிரச்சனை என்னுடையது அல்ல, உன் அண்ணனுடையதுதான்" என்று கூறினாள். அவள் கண்களில் நீர் மல்கியது. அவள் குரலில் விரக்தியும் வேதனையும் தெரிந்தன. நான் அவளது வேதனையை புரிந்து கொண்டேன். அவள் இந்த பிரச்சனையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒன்றை என்னிடம் திறந்து பேசியிருந்தாள். எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவளுக்கு குழந்தை வேண்டும். அதுதான் அவளுடைய மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசை நிறைவேறாத போது அவளுடைய வாழ்க்கை முழுமையடையாமல் இருந்தது. அண்ணியின் வேதனையை அறிந்தபோது எனக்கு அவர் மீது பெரும் பரிவு ஏற்பட்டது. அவருக்கு உதவ நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்தேன். ஆனால் அண்ணியின் அடுத்த வார்த்தைகள் என்னை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்பது எனக்கு அப்போது தெரியாது. அடுத்து என்ன நடக்கும்? அண்ணியின் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. ஒரு பெண்ணின் இதயத்தை பணமோ சொத்துக்களோ நிரப்ப முடியாது. ஒரு குழந்தை இல்லாத வாழ்க்கை முழுமையடையாது. இந்த வரிகள் என் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. அவளது கண்களில் நான் பார்த்த அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்திற்கு பின்னால் இருந்த வலி, இவை அனைத்தும் என்னை ஆழமாக பாதித்தன. நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சித்தேன். "அண்ணி, நீங்கள் மிகவும் தைரியசாலி. இந்த நேரம் கடந்து போகும். நீங்கள் உங்களை தனியாக நினைக்காதீர்கள். நானும் அண்ணனும் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம். எல்லாம் நன்றாக இருக்கும்" என்று சொன்னேன்.
என் வார்த்தைகள் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியை அளித்தன. அவள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மெல்லிய புன்னகையுடன் என்னை பார்த்தாள். வினோத், உன் அண்ணன் மற்றும் உன்னை போன்ற குடும்பத்தின் ஆதரவு இருப்பதால்தான் நான் என்னை சமாளிக்க முடிகிறது என்று சொன்னாள். அந்த இரவு நான் தூங்க சென்றபோது என் மனதில் அண்ணியை பற்றிய எண்ணங்கள் நிறைந்திருந்தன. நான் என்ன செய்ய முடியும்? அவளது தனிமையையும் வலியையும் எப்படி தணிக்க முடியும்? இந்த கேள்விகள் என்னை வாட்டின. நான் தூங்க முயற்சித்தும் என் கண்களுக்கு தூக்கம் வரவில்லை. இரவு 11 மணி இருக்கும். அப்போது என் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. அண்ணி உள்ளே நுழைந்தார். அவர் முகத்தில் கவலை தெரிந்தது. வினோத், நீ தூங்கிட்டியா என்று கேட்டார். நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். இல்லை அண்ணி, எனக்கு தூக்கம் வரவில்லை. என்ன ஆச்சு? நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். அண்ணி என் அருகில் வந்து அமர்ந்தார். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. நீண்ட நேரம் அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் ஒரு பெருமூச்சு விட்டு கூறினார், வினோத், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அண்ணன் கடந்த சில வருடங்களாக என்னிடமிருந்து விலகியே இருக்கிறார். நான் அவரை திருமணம் செய்யும் போது அவர் என் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அவர் பேசும்போது அவர் குரல் கம்பீரமாக இருந்தது. ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் பாசமும் கவனிப்பும் தான். பணமும் பதவியும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. நான் அவர் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அண்ணி ஒரு படி மேலே சென்று என்னை நேருக்கு நேர் பார்த்து, வினோத், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். அதை உன்னுடைய அண்ணனால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. அவர் தினமும் சோர்வாகவே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் நீதான் எனக்கு அந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்ந்தது. நான் ஒரு இளைஞன். என் எண்ணங்கள், என் ஆசைகள், அவை அனைத்தும் எனக்கு சவாலாக இருந்தன. இது தவறு என்று மனம் சொல்லியது. ஆனால் இதயத்தின் அழைப்பை என்னால் மறுக்க முடியவில்லை. அண்ணியின் கண்களில் இருந்த ஏக்கமும் அவரது வேண்டுகோளும் என் எல்லா தடைகளையும் உடைத்தன. அந்த இரவு எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு புதிய உறவு உருவானது. அது உடல் சம்பந்தமானது மட்டுமல்ல, ஆன்மீகமானதும் கூட. நான் அவரது வேதனையை போக்க முயற்சித்தேன். அவரும் என்னை ஏற்றுக்கொண்டார். அந்த இரவுக்குப் பிறகு நானும் அண்ணியும் நெருங்கினோம். அது தொடர்ந்து 4 மாதங்கள் நீடித்தது. ஒவ்வொரு இரவும் நாங்கள் எங்கள் நேரத்தை ஒன்றாக செலவிட்டோம். இதன் மூலம் அண்ணியின் மனவேதனை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே சென்றது. அவர் முகத்தில் மீண்டும் புன்னகை வந்தது. அவரது கண்களில் மீண்டும் ஒளி தெரிந்தது. நானும் இந்த உறவில் ஒரு வகையான திருப்தியை உணர்ந்தேன். ஆனால் ஒரு பக்கம் என் மனதில் பயமும் கவலையும் குடிகொண்டிருந்தன. அண்ணன் இதை தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்? இந்த எண்ணம் என் மனதை விட்டு அகலவில்லை. அது ஒரு முடிவில்லா பயமாக இருந்தது. நான் ஒரு பொய்யின் உச்சியில் நின்று கொண்டிருந்தேன். என் மனதில் ஒருபுறம் அண்ணியின் மகிழ்ச்சி, மறுபுறம் அண்ணனின் கோபம். இந்த 2 எண்ணங்களுக்கு இடையில் நான் அலைக்கழிந்தேன். அந்த 4 மாதங்கள் இன்பத்தையும் கவலையையும் ஒரு சேர கொடுத்தன. ஒவ்வொரு இரவும் எங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தியது. ஆனால் ஒவ்வொரு காலையும் என்னை மேலும் கவலையில் ஆழ்த்தியது. இதற்கிடையில் அண்ணியின் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றம் எங்கள் வாழ்க்கையையே மாற்றி போடுவதாக இருந்தது. அது என்ன மாற்றம்? கடந்த 4 மாதங்களில் எங்கள் உறவு மேலும் ஆழமானது. ஒவ்வொரு இரவும் அண்ணியுடனான நெருக்கம் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நாங்கள் ஒருவரையொருவர் மேலும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஆனால் இந்த உறவு ஒரு முக்கியமான திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை அண்ணி மிகவும் களைப்பாகவும் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தார். அவருக்கு குமட்டல் மற்றும் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தன. நான் அவரை ஓரிரு நாட்கள் கவனித்தேன். ஆனால் அவருடைய நிலை மேம்படவில்லை. எனக்கு கவலையாக இருந்தது. அண்ணி, நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டும். நாங்கள் உடனே மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று நான் வற்புறுத்தினேன். ஆரம்பத்தில் அவர் மறுத்தாலும் என் வற்புறுத்தலுக்கு பின்னர் ஒப்புக்கொண்டார்.
நான் அவரை அருகிலுள்ள ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அங்கு மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்தார். இரத்த பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட் போன்றவை செய்யப்பட்டன. நாங்கள் முடிவுகளுக்காக காத்திருந்தோம். அந்த நேரம் மிகவும் பதட்டமாக இருந்தது. எனக்கு என்னவோ போலிருந்தது. 1 மணி நேரத்திற்குப் பிறகு மருத்துவர் எங்களை அவருடைய அறைக்கு அழைத்தார். அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. லட்சுமி, உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டு அண்ணியின் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவர் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன. அவரது முகத்தில் ஒரு புதிய உற்சாகம் வந்தது. அந்த நொடி அவரது வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நொடியாக இருந்தது. மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்ததும் அண்ணி என் கையை இறுக்கமாக பிடித்தார். அவர் கண்களில் இருந்த கண்ணீர் சந்தோஷத்தின் கண்ணீர். வினோத், இன்று நான் உணரும் சந்தோஷத்தை என்னால் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. நான் தாயாக போகிறேன். இது உன்னால் மட்டுமே நடந்தது. நீ எனக்கு இந்த அனுபவத்தை அளித்திருக்கிறாய் என்று உருக்கமாக கூறினார். அவரது முகத்தில் திருப்தி நிறைந்திருந்தது. ஆனால் அவரது மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் மனதில் கவலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இப்போது என்ன நடக்கும்? இந்த கேள்வி என் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது. வீட்டிற்கு வந்த பிறகு அண்ணி உடனே தன் கணவருக்கு ஃபோன் செய்து இந்த சந்தோஷமான செய்தியை தெரிவித்தார். போனின் மறுமுனையில் அண்ணனின் மகிழ்ச்சியான குரல் எங்களுக்கு கேட்டது. பல வருட காத்திருப்பிற்கு பிறகு தான் அப்பா ஆகும் பாக்கியம் கிடைத்தது என்று அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார். ஆனால் நான் அப்போது ஒரு கனமான சுமையின் கீழ் நசுங்கிக் கொண்டிருந்தேன். அண்ணி என் முகத்தில் இருந்த கவலையை கவனித்தார். அவர் என்னை அருகில் அழைத்து, வினோத், உன் மனதில் என்ன இருக்கிறது? ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளாய் என்று கேட்டார். நான் தயங்கியபடி, அண்ணி, இது அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் என்ன நினைப்பார்? அவர் இல்லாத நேரத்தில் இது எப்படி நடந்தது என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டு அண்ணி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டு, வினோத், நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நீ இங்கு வருவதற்கு முன்பே நாங்கள் இருவரும் டாக்டரிடம் சென்றிருந்தோம். உன் அண்ணனின் அறிக்கையில் வேறு ஒரு உண்மை இருந்தது. அதை கேட்டு அவர் மிகவும் விரக்தியடைந்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அண்ணி தொடர்ந்தார். அவர் ஒரு முடிவு எடுத்தார். நீங்கள் இங்கு உயர் படிப்புக்கு வரப்போகிறீர்கள் என்று உங்கள் அப்பா தொலைபேசியில் சொன்ன உடனேயே அதே இரவு அவர் என்னிடம் கூறினார். வினோத் இப்போது வளர்ந்து விட்டான். உடலால் பலசாலியாகவும் இருக்கிறான். அவனுடைய உதவியுடன் நம் குழந்தை ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இது எங்களுக்குள் ஒரு ரகசியம் என்று சொன்னார். இதைக் கேட்டு நான் மிகவும் அதிர்ந்து போனேன். அண்ணி, இது உண்மையா என்று கேட்டேன். ஆமாம். ஆரம்பத்தில் நான் இதை மறுத்தேன். ஆனால் நீ இதை செய்யாவிட்டால் நான் இந்த உலகத்தில் இருந்து மறைந்து விடுவேன் என்று அவர் மிரட்டினார். கடைசியில் என் கணவரின் வேண்டுகோளை ஏற்க ஒப்புக்கொண்டேன். நீ வந்ததும் உன்னை பார்த்ததும் என் மனதில் ஒரே எண்ணம், என் குழந்தை உன்னைப் போல் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் உன் அண்ணன் இப்படி ஒரு முடிவை எடுத்தது எனக்கே இன்னும் நம்ப முடியாததாக உள்ளது என்று கூறினாள். அண்ணியின் இந்த வெளிப்பாடு என்னை மேலும் குழப்பியது. நான் ஒரு பொய்யில் வாழவில்லை என உணர்ந்தேன். ஆனால் நான் ஒரு பெரிய சதியின் ஒரு பகுதியாக இருந்தேன். இனி நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கு பதில் அண்ணியின் அடுத்த வார்த்தைகளில் இருந்தது. அந்த பதில் என்னவாக இருந்தது? அண்ணியின் வெளிப்பாடு என் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. நான் ஒரு தவறு செய்துவிட்டேனா? அல்லது நான் அண்ணனின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனா? இது சிக்கலான ஒரு பின்னல் போல் எனக்கு தோன்றியது. அண்ணி என் கையை பிடித்து, வினோத், எனக்கு ஒரு விஷயம் முக்கியம். இந்த உண்மை எப்போதும் ரகசியமாக இருக்க வேண்டும். இந்த 4 மாதங்களில் நடந்தவை அனைத்தையும் உன் மனதில் இருந்து அழித்துவிடு. இனிமேல் நீ அவருக்கு ஒரு தம்பியாக மட்டுமே இருக்க வேண்டும். இது வெளியே தெரிந்தால் நானும் உன் அண்ணனும் முகம் காட்ட முடியாத நிலைக்கு ஆளாகிவிடுவோம் என்று கூறினார்.
அந்த வார்த்தைகள் ஒரு கத்தியைப் போல் என் இதயத்தை கிழித்தன. நான் என் சொந்த உணர்வுகளை புதைத்து வைக்க வேண்டும். நடந்த அனைத்தும் ஒரு கனவு போல் மறக்கப்பட வேண்டும். இது நியாயமா? எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் அண்ணியின் கண்களில் இருந்த பயமும் வேண்டுகோளும் என்னை உருக்கின. நான் என் தலையை அசைத்து, அண்ணி, நான் இந்த உண்மையை எப்போதும் என் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறேன். இது என் சத்தியம் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அண்ணி மிகவும் நிம்மதியடைந்தார். அவர் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. நன்றி வினோத் என்று மெதுவாக சொன்னார். பின்னர் கர்ப்பகாலம் மெதுவாக நகர்ந்தது. அண்ணியின் உடல்நிலையை நான் நன்றாக கவனித்து வந்தேன். ஒவ்வொரு மாதமும் அவர் மருத்துவரை சந்தித்து வந்தார். எல்லாம் சீராக இருந்தது. 9 மாதங்கள் கழித்து ஒரு அழகான காலை வேளையில் அண்ணி ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தையை அவர் தன் கைகளில் தூக்கியபோது அவருடைய முகத்திலிருந்த பாசமும் மகிழ்ச்சியும் அளவிட முடியாததாக இருந்தது. அந்த குழந்தையின் சிரிப்பு, அந்த சின்னஞ்சிறு கைகளின் அசைவு, அனைத்தும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை காட்டியது. அண்ணன் ராஜேஷ் இந்த செய்தி கேட்டு உடனே அமெரிக்காவிலிருந்து வீட்டிற்கு வந்தார். அவர் குழந்தையை பார்த்ததும் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் அப்பா ஆனேன் என்ற அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் குழந்தையுடன் இருக்கவே தனது வேலையை அமெரிக்காவில் விட்டுவிட்டு நிரந்தரமாக இங்கேயே இருக்க முடிவு செய்தார். குடும்பம் ஒன்றாக சேர்ந்து குழந்தையின் வளர்ச்சியை ரசித்தது. அண்ணியும் அண்ணனும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களின் உறவில் ஒரு புதிய ஆழம் வந்தது. குழந்தை அவர்களுக்கு ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியிருந்தது. நான் இதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் என் மனதில் ஒரு கணம் இருந்தது. இந்த சம்பவங்களுக்குப் பிறகு நான் முடிவு செய்தேன், இங்கே தங்கி இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இருப்பது சரியல்ல. நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்ததும் நான் அந்த நகரத்தை விட்டு வெளியேறி வேறு ஒரு ஊருக்கு சென்று வேலைக்கு சேர்ந்தேன். அண்ணன் குடும்பத்திடம் நான் ஒரு சாதாரண காரணம் சொல்லி, எனக்கு இந்த வேலை மிகவும் முக்கியமானது, எனவே நான் வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன். அவர்களும் என்னை புரிந்து கொண்டு விடை கொடுத்தனர். நான் அங்கிருந்து வெளியேறியபோது என் மனதில் பல கலவையான உணர்வுகள் இருந்தன. ஒரு பக்கம் அண்ணியின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி, மறுபக்கம் நான் விட்டுச் சென்ற ரகசியங்கள். இந்த ரகசியம் என்னோடு புதைந்து போகட்டும் என்று நினைத்தேன். நேரம் கடந்தது. நான் என் புதிய வாழ்க்கையில் பழக ஆரம்பித்தேன். எப்போதாவது அண்ணியும் அண்ணனும் எனக்கு ஃபோன் செய்வார்கள். அவர்களுடைய குரலில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்திருந்தது. குழந்தை நன்றாக வளர்ந்து வருகிறது என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு வகையான நிம்மதி ஏற்பட்டது. நான் சரியான முடிவு எடுத்திருக்கிறேன் என்று உணர்ந்தேன். அவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதே எனக்கு முக்கியம். இந்த ரகசியம் என்றென்றும் என்னுள் புதைந்து என் வாழ்க்கை அமைதியாக தொடரட்டும். இதுதான் என் விதி. வாழ்க்கையில் சில திருப்பங்கள் நம்மை கடினமான சூழலுக்குள் தள்ளும். சில முடிவுகள் நம் கைகளில் இல்லை. சில உறவுகள் விதியின் விளையாட்டு. இந்த கதையில் அண்ணியின் குழந்தை ஆசையும் அண்ணனின் மனவலியும் என்னுடைய இளமையும் இணைந்து ஒரு சிக்கலான வலையை உருவாக்கின. ஆனால் இறுதியில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதே எனக்கு முக்கியம். நான் என் வாழ்க்கையை தொடர்ந்தேன். அண்ணியும் அண்ணனும் தங்கள் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். சில ரகசியங்கள் மறைந்து போவதே நல்லது.